இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடக்குது. ஆஹா, அத நினைச்சுதான் மனம் உலகம் முழுவதும் பறக்குது. ஆஹா, அட சுட சுட, ஆஹா, அட சுட சுட அந்த மதுர மல்லி பூ இட்லிய மீன் குழம்புல கொஞ்சம் பொரட்டி சாப்பிட எச்சிலி ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த பொறப்பு தான், இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடக்குது. டிங் 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 டிங். வாட் நான்சென்ஸ்! இங்க யாரு வெஜிடபிள் எல்லாம் அப்படி கொட்டி வச்சிருக்கிறது அசிங்கமா? ஏ கீதா, காய்கறிலாம் இருக்கு, வா மிதிச்சிடாத, பாத்து இங்க வந்து உட்காரு. ஆமாமா, ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து வெட்டுங்க. என்ன பாட்டி வெட்டணும் சொல்லுங்க சொல்லுங்க. கோழி வெட்டணுமா, இல்ல ஆடு வெட்டணுமா, இல்ல மீனை வெட்டி கழுவி தரணுமா? குடலை கழுவணுமா பாட்டி? என்கிட்ட கொடுங்க, நான் நல்லா சுத்தமா கழுவி தந்துருவேன். ஏ கீதா, என்னது டீ கோழி ஆடு மீனுங்க? உட்காந்து ஆளுக்கு ஒரு பக்கமா காயை வெட்டி கொடுங்க. அட அம்புஜக்கா, என்னது காயை வெட்டி கொடுக்கணுமா? பொண்ணு வீட்டுக்கு பொங்கி போட வந்தா கறி குழம்பு தானே வைப்பாங்க. இவ யாருமா இது? எந்த உலகத்துல இருக்கா? பந்தக்கால் நட்டாச்சி கறி மீன்லாம் சமைக்க கூடாது, தெரியாதா உனக்கு? கடவுளே, இதுதான் பெரிய ஸ்கேமால இருக்கு. வீட்டுக்குள்ளே இப்படி நடக்க. அப்ப இன்னைக்கு கறி சோறு இல்லையா? இந்த காய்கறி தானா? ஆமாடி. இவ எந்த சீமையில இருந்து வந்தா? ஏன் கறிச்சோறு போட்டதான் சாப்பிடுவாளோ? காய்கறி எல்லாம் உள்ள இறங்காதோ? இந்த மலர் நம்மள நல்லா ஏமாத்திட்டாடி. நேத்து என்னெல்லாம் சொன்னா? மட்டன் குழம்பு, சிக்கன் பொரிச்சது, குடலை கிரேவி, ஆட்டுக்கால் சூப்பு இதெல்லாம் தாரேன்னு சொல்லி கூட்டு வந்தா. ஆமாக்கோ, நம்மள போட்டு இப்படி ஏமாத்திட்டாங்களே. ஏ கீதா, ஆடிக்கிட்டே இருக்காதுங்கிட்டி, ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து வெட்டுங்க காய்கறிய. இப்ப இலக்கிய நாடகம் போட்டுவான், டிவியை மறைக்காம உட்காருங்க. இந்த கிழவிக்கு குசும்ப பாருட்டி. நம்ம இங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்டு நெஞ்சு வழியில இருக்கும், இலக்கிய நாடகம் போட்டுருவானா? இப்ப நாடகமா முக்கியம்? ஆமாக்கா, என்ன செய்ய, இன்னைக்கு நம்மளுக்கு சாம்பாரும் ரசமும் தான் எழுதியிருக்கு போல. வாங்க உட்காந்து வெட்டுவோம். போப்போ, நீ வேணா போய் வெட்டு. ஏங்கா, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் வீட்டுக்கு போய் தயிர் சோறை சாப்பிட்டுக்கிறேம்மா. அப்படியாக்கா, பரவாயில்ல, நான் இங்கேயே சாப்பிட்டு வந்துடுறேன். நம்மளே வீட்டுக்கு போனால் அடுப்படியில் கடந்து வேகாத வெயில்ல வேர்க்க வேர்க்க உட்காந்து சமைக்கணும். பேசாட்டி இங்கேயே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவோமா? ஆமாம், எதுக்கு வம்பு? நம்ம புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் எடுத்துட்டும் போயிடலாம். எக்கோனா என்னத்தை வெட்டணும்? தக்காளியா வெங்காயமா ஏதாவது ஒன்று கொடுங்க. அட நாலு முடி, இப்பதான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லிச்சு, மானம் கெட்டது. இந்த அடிக்கீதா, இந்த தக்காளி நல்லா பொடிசா வெட்டி வை. ஏக்கா, நான் என்ன செய்யட்டும்? நீ அந்த கீரையா இருக்குமா? ஏன் அம்புச்சக்கா, இந்த ராணி மங்கம்மாவை பாத்தீங்களா? சரியான ஆளு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இவ்வளோ நாள் இருந்தாவோ ஒரு நாள் வீட்டு பக்கம் வரல. பந்தக்கால் நட்டதுக்கு அப்புறம் வந்து பொங்கி போடுறாவோ. ஏம்பி, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? பந்தக்கால் நடுறதுக்கு முன்னாடி வந்து பொங்கி போட வேண்டியதானே? கறிச்சோறு விருந்து வைக்கணும்ல, அதனாலயே இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காவோ பாருங்க, காய்கறி போட்டுட்டு போலான்ட்டு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காரு கீதா. அவளுக்கு சௌரியம் இருக்கணும்ல, நேரம் கிடைக்கும் போது தான் வருவாவு போல இருக்கும். இருங்க இருங்க, நானே கேட்கேன். சும்மா இருக்கீதா, அதுகிட்ட வாயை கொடுத்து வம்பிழுத்துட்டு இருக்காத. டவுட்டை கிளியர் பண்ணிக்குவோமே. ஏ மங்கம்மாக்கா. என்னடி, என்ன வேணும்? தக்காளி வெட்டி முடிச்சிட்டியா? தக்காளி வெட்டதெல்லாம் இருக்கட்டும். அம்மா, பந்தக்கால் நட்டுறதுக்கு முன்னாடி வந்து பொங்கி போட வேண்டியதானே? கறிச்சோறு போடணும்னு நினைச்சுக்கிட்டு வீட்லயே இருந்துட்டு பந்தக்கால் நட்டதுக்கு அப்புறம் 1/2 கிலோ காய்கறி தூக்கிட்டு. ஆமா, இவ கண்டா உன் புத்தி இன்னும் உனைய விட்டு போவாது. பின்ன என்ன, நீங்களும் அப்படிதான் வந்திருக்கீங்க. எங்களுக்கு தெரியும் எங்க மருமவளுக்கு எப்ப வந்து பொங்கி போடணும்ட்டு. நீ ஒன்னும் பேசாத. நாங்க இருந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு மர வீட்டுக்கு வரும்போது கறிச்சோறு பொங்கி போடுவோம். மூஞ்சியும் முடியும் பாரு, 4 முடிய முன்னாடி தொங்க விட்டுக்கிட்டு வந்துட்டு ஆட்டிக்கிட்டு. ஏ அப்பா, வாய பாருங்க, சென்னையில இருந்து டெல்லி வரைக்கும்ல நீளுது. கதை பேசிட்டே இருக்காத, காயில இருக்கு. நறுக்கிறேன். ஏ உமா, மலரி எங்க இருக்கா? சத்தத்தையே காணும். பாட்டியோ ஒரு முக்கியமான வேலையில இருக்கா. என்னம்டி முக்கியமான வேலை? அவ பெருசா ஒன்னும் வேலை செய்ய மாட்டாளே. அவ வருங்கால கணவர்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா, ஏதோ லைஃப் டிஸ்கஷன் ஆம்ல. ஹே மலர், என்ன பண்ற? நானா உங்களையே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். அம்மா, நீங்க என்ன பண்றீங்க? நானும் உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா அம்மா கிட்ட நகையே வேண்டான்னு சொல்லிடு, சரியா? ஏங்க, எதுக்கு ஹரி? அதான் 60 கிலோ தங்கம் நீ வாரியே.
ஐயோ போங்க, எனக்கு வெக்க வெக்கமா வருது. சரி, எனக்காக ஒரு பாட்டு பாடு. ஐயோ போங்க ஹரி. ஹே பாடு மலர். ஹே ப்ளீஸ் ப்ளீஸ் பாடுப்பா. பாடுறேன், ஒரு பாட்டு தான் பாடுவேன். ஓகே ஓகே. மணல் முழுதும் இங்கு சர்க்கரையா, கடல் முழுதும் இங்கு குடிநீரா. பா, என்ன வாய்ஸ்! உன் வாய்ஸ் ஸ்ரேயா கோஷலை விட அருமையா இருக்கு. போங்க ஹரி, எனக்கு வெக்க வெக்கமா வருது. நீங்க வெக்கப்பட வச்சுட்டே இருக்கீங்க. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் மலர்? எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியலையே, ஏன்? ஏன்னா என் ஹார்ட் தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேனே. ஐயோ போ மலர். இப்ப நீ என்னைய வெக்கப்பட வைக்கிற பத்தியா? சரி, எங்க வீட்டில் எனக்கு பொங்கி போடுறதுக்கு அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கிச்சனில் தான் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் போட்டுமா? அதுக்குள்ளேயும் போன் வைக்க போறியா? ஆமாம், கொஞ்சம் கழிச்சு வந்து கால் பண்ணுறேன். சரி. ஹரி, ஏன் என்னாச்சு? ஒன்னும் இல்லை, நீ போயிட்டு வா. ஓகே பாய், வரட்டா? வெக்கமா இருக்கு. மட்டன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது, வயிறுலாம் பசிக்குது. இன்னைக்கு ஒரு புடி. இதோ வந்துட்டேன். ரெண்டு இருக்க தெரியுமா, கோடி பொரிக்க தெரியுமா, ஆட்டுக்கால நசுக்கி போட்டு சூப்பு வைக்க தெரியுமா? எல்லாம் வைக்க தெரியும். ஆனா இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. சாம்பாரும் அவியலும் முட்டைக்கோசு பொரியலும் தான். பெசாட்டி வந்து உட்காரு. என்னது? சாம்பாரு அவியலு முட்டைக்கோசு பொரியலா? ஐயையோ, இதெல்லாம் கேக்குறதுக்கே காது கூசுது. கூசும் கூசும், நல்லா கூசும். ஏன் இதெல்லாம் உங்க அம்மா பொங்கி போட மாட்டான் உனக்கு? இந்த லேடியை முதல்ல விட்டு விட்டு துரத்தணும். ஆமாட்டி, நல்லா ஏமாத்தி எங்களை கூட்டிட்டு வந்துட்டு இங்க வா, காயை கொஞ்சம் வெட்டி கொடு. நோ நோ, முடியாது முடியாது. எனக்கு இந்த காய்கறி எல்லாம் பார்த்தாலே அலர்ஜி. அடச்சி, வாயை மூடிட்டு உட்காரு. ஓவரா சீனை போடாத. ஆனாலும் 4 முடி, இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியல என்னால. ஏன் அம்புச்சக்கா இந்த சைஸ்க்கு வெட்டினா போதுமா? போறோம் லட்சுமி. அவியலுக்கு தானே கொஞ்சம் பெருசா போட்டாதான் நல்லா இருக்கும். குண்டு மல்லி 2 ரூபா, உன் கூந்தலிலே உதிரும் பூ கோடி ரூபா. கீதா, அது குண்டு மல்லி இல்லட்டி காலிஃப்ளவர். எனக்கு இது காலிஃப்ளவர்னு தெரியாதாக்கும். சும்மா இருங்க பாட்டியோ. ஒரு ஃப்ளோல பாட்டு பாட விடுறீங்களா? எக்கோ என்னக்கோ இப்படி ஏமாந்துட்டோம் நம்ம. இன்னைக்கு கறிச்சோறு நினைச்சு எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? எல்லாம் சொதப்பிட்டு. கூல் மலரு கூல். எரிமலையே கொந்தளிச்சாலும் பதட்டப்படாம பொறுமையா இருக்கணும். பொறுமையா தான் இருக்கேன். சம்பாதிச்சா பணம் கிடைக்கும் டி, ஆனா சமைச்சாதான் டி வயிறு நிறையும். உமா சாம்பார் பைத்தியம், அவ இப்படிதான் பேசுவா. புலம்பாம காய நறுக்கு டி. லைஃப் உனக்கு லெமன் தந்தாலும் நீ போடுற ஜூஸ் அந்த யமனுக்கே பிடிக்கணும் டி. சந்தோஷம். ஆச்சி, கறிச்சோறு இங்க. உன் பேத்திய நீயே ஏமாத்தலாமா? நிலாவில் இருக்க ஆயாவுக்கு வணக்கம் போடலாம் டி. அதை விட்டுட்டு அந்த நிலாவுக்கே போய் வடைய திங்கணும்னு யோசிக்க கூடாது. சுத்தம். நீயுமா? ஏட்டிகளா, யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு வெளியில. ஒரு ஆம்பளையால் சத்தம் கேக்கு. ஆமா ஆமா, எனக்கும் கேக்கு. எக்கோ, லட்சுமி எக்கோ, உங்க மாப்பிள்ள தான் வந்து நிக்காரு. வீட்டுல ரசமும் துவையலும் அரைச்சி வச்சுட்டு தானே வந்தேன். சாப்பிட்டு வயலுக்கு போக வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்தாரு? போய் பாருமா. லட்சுமி, எவ்வளவு நேரம் சத்தம் கொடுக்கறது? என்னம்யா, இங்க எதுக்கு வந்தீரு? வீட்டுல தான் சோத்த பொங்கி வச்சுட்டு தானே வந்தேன். ஆமா, கையில என்னது வச்சிருக்கீரு? ஒன்னும் இல்லையா? ஒன்னும் இல்ல. ஒரு 1200 ரூபா தாமா. எதுக்கும்யா? இப்ப எதுக்கு 1200 ரூபா? என்னமோ என்கிட்ட கொடுத்து வச்சிருக்க மாதிரி பேசுறீரு. எலெக்ஷன் வருதுலமா, 2 நாளைக்கு கடை லீவு. அதுக்கு அதான் ஒரு 5 குவார்டர் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா. இந்த விளக்க மாட்டேன் எங்க. லட்சுமி லட்சுமி, ஒரு 1000 ரூபாய் தாமா. ஜளக்கு மரம் பிஞ்சிரும் பிஞ்சி. என்கிட்டயே வந்து என்ன தைரியம் இருந்தா துட்டு கேட்டு வாங்கி குடிப்பீரு. நான் பாவி லட்சுமி, பாவி. நைட்டு படுத்தா தலை வலியில தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படி என்ன வெட்டி முடிக்கிற உங்களுக்கு தலைவலி? வயல்ல வேலை செஞ்சு கை காலெல்லாம் நோவுது லட்சுமி. ஆஸ்பத்திரிக்கு போனா மருந்து மாத்திரை அது இதுன்னு எழுதி தருவான். 2000 ரூபாய்க்கு மேல செலவாகும். அதுதான். அதுக்கு உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு 200 ரூபா கோட்டரை வாங்கி அடிச்சுட்டு தூங்கிடுறேன் லட்சுமி. நல்லா இருக்கும்யா உங்க கதை. இன்னும் என்ன கதைலாம் சொல்ல போறீரு? ஆமா, ஒரு கோட்டர் தானே அடிப்பீரு. அப்ப எதுக்கு உங்களுக்கு 1200 ரூபாவா? அதுவா,
ஆ, ஆமா ஒரு கோட்டர் தானே அடிப்பீரு. அதான் லட்சுமி, நாளைக்கு தான் கடை லீவ் இல்ல. கடை லீவு கடை லீவு கடை லீவுன்னு கூட ஒரு 5-6 கோட்டரை அடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நானும் கட்டுன புருஷனா ஆச்சு, பிள்ளைகளுக்கு தகப்ப வேணும்னு. முடி லட்சுமி முடி. பொறுமையா லட்சுமி போனா வீட்டுல நான் தலைமையில வந்து கேட்க மாட்டேன், நான் ஏறி நின்னு பேசுறேன். அம்மா ராட்சசி, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து கேக்குறீ. மன்னிச்சிருமா மன்னிச்சிரு. இங்கதானே விழுந்துச்சு. அடிச்ச அடியில கண்ணு மூடி ரெண்டும் மேல போயிருச்சு, கண்ணு தெரிய மாட்டேக்க. நான் வாரேன் லட்சுமி. உமருக்குலாம் வெக்கமே இருக்காதா? ப்பு. போறத பாரு, இவெல்லாம் ஒரு மனுஷனா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சோலோ கிங்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கான மோட்டிவேஷன்: உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை. சோ நம்பிக்கையோடு செயல்படுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.